இடி இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. சூடாக சாதம் அரைச்சிருக்கேன். அப்புறம் எப்பயும் போல தயிர் கட்டி தயிர் வேக வச்சு காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளை பிஞ்சு அரிஞ்சு வச்சுருக்கேன். வத்தல் வறுத்துருக்கேன். அப்பளம் வறுத்துருக்கேன். நேற்று வச்ச இதுங்க புளிச்சக்கீரைங்க, அந்த தொகையில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னைக்கு வந்து அப்பளப்பூ கூட்டுதாங்க. இன்னைக்கு நல்லா கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இன்னைக்கு 3 பருப்பும் போட்டு வேக வச்சுருக்கேங்க. தேங்காய் பூ போட்டு நம்ம கூட்டுக்கு செய்கிற மாதிரி எல்லாம் காய் போடாமல் செஞ்சு வச்சுருக்கேங்க. இதை லாஸ்ட்டாக தாளித்து கொட்டிட்டு அப்பளப்பூ வறுத்து மிக்ஸ் பண்ணியிருந்தேங்க. அவ்வளோதாங்க. இது ஊறிடும் அப்பளப்பூ. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க அப்பளப்பூ கூட்டு. இது தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்பளப்பூ கூட்டு தாங்க. இந்த கடலப்பருப்பு முழுசு முழுசாக இருக்குங்க. அதனால் இது கடித்து சாப்பிடும். கடலப்பருப்பு கடிக்கிறதுக்கும் தேங்காய் இந்த அப்பளப்பூ கடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. கூட அப்பளம் வத்தலும் வறுத்து வச்சுருக்கேங்க, அரிசி வத்தல்.